வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேர்ஸ்டேக்கான நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான இன்றைக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு நாளைக்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி போத் மார்க்கெட் மூவிங்குமே வந்துட்டு செம்மையாக இருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம 10 மினிட்ஸ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே நம்ம பை பண்ண மாட்டோம். ஸோ எப்போவுமே நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே டவுன்வர்ட்ஸில் இருந்தது, பட் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது அப் ட்ரெண்ட்ஸில். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 61367 வந்து நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ நம்ம ரூல் படி நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா நம்ம க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்கலங்க ஆக்சுவலி, இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் அப்படி தான் இருந்தது இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டமே கொடுக்காம சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு இந்த இடத்துல ஹிட். ஸோ எப்போவுமே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோ வேல்யூவில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு 61317 இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். பட் நத்திங் டு வரி, அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப ஓவர் கம் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு வர அளவுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் பயங்கரமாக இருந்தது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அகைன் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷியராக உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் நீங்கள் ப்ராப்பராக வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகும். ஸோ இங்கே நமக்கு செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்களா? ஸோ அகைன் டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 61259 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்கே நமக்கு டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் மார்க்கெட்டோட மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்குமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் மொமெண்டம் தான் இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் நம்ம வந்துட்டு நீங்கள் சப்போஸ் நீங்கள் இங்கேயே நான் இப்போ இதில் இது கன்சிடர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நம்மளோட இந்த டைமிங்கோடய நான் இந்த லோ வேல்யூவோடய நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணலதே நீங்கள் வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம் இந்த சிங்கிள் ட்ரேடில். ஓகே, 69959 வரைக்கும் வந்துட்டு ஒரு 300 சிங்கிள் ட்ரேடில் ஒரு 300 இட்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் இல்லையா? ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 250 நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு லாஸ் ஹிட் ஆனாலும் பட் அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் 300. ஸோ வித்தவுட் நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டியோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸையும் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, எப்போவுமே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி டிசைட் பண்ணிவிடுங்க. நம்ம இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி எவ்ரி ட்ரேட்ஸையுமே வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமைஸாக எடுத்துகிட்டு போக முடியும், ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமைஸாக எடுத்துகிட்டு போயிட்டு சிமிலர்லி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது நம்ம வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணியும் நம்ம கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ அப்படி தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ இங்கே நீங்கள் மேக்ஸிமம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி மட்டும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி இன்றைக்கான அனாலிசிஸ் இதுதான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் மொமெண்டம் இருந்தது. கரெக்டாக நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனும் இருந்தது. அட்டன் பண்ணோம், நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயாச்சு, சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்க டார்கெட்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்துக்கிங்கல்ல மார்க்கெட் மொமெண்டம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம லைனுக்குள்ளே தான் எவ்ரி மொமெண்டமுமே இருக்கும். அது எவ்வளோ லோவில் போனாலும் சரி, எவ்வளோ ஹைக்குக்கு போனாலும் சரி, அப் ட்ரெண்ட் மொமெண்டமாக இருக்கட்டும், டவுன் ட்ரெண்ட் மொமெண்டமாக இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைனுக்குள்ளே தான் அதோட ஃபுல் ட்ராவலுமே இருக்கும். ஸோ அந்த லைனில் நமக்கு வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம வந்து பை பண்ணாலே போதும். ஷியோராக வந்துட்டு
ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் இப்போ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீக்குமே ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து குட்டி குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட எவ்ரி டே ஸ்டேட்டஸுமே இருக்குது. இந்த வீக்கும் தேர்ட் வீக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாளைக்கு ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 60,935, 610, 89, 613, 59, 61, 550, 61, 708, 62, 023. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். சிமிலர்லி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு அதுக்கும் நம்ம வரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் மூவ் டவுன் ட்ரெண்டில் இருக்குமோ இல்லை அப் ட்ரெண்டில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருக்குமோங்கிற நம்ம வரிஸ் நமக்கு தேவையே கிடையாது. பிகாஸ் நம்ம போத் டார்கெட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம டார்கெட்குள்ளே மட்டும்தான் எவ்ரி மார்க்கெட் மூவ்மே இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் அனலிசிஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் பார்த்துடலாம். 60, 562, 60, 291, 601, 47, 59904, 596, 28, 594, 06. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா புட் ப்ரைஸில் பை பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சிமிலர்லி இன்றைக்கான ஒரு குட்டி அனாலிசிஸும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான Thursday அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் தான் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த டேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது அழகாக நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25817 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க ரைட்? இங்கே நீட்டாக நீங்கள் வந்துட்டு உங்களோட புட் ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பாருங்களேன், ஸோ சூப்பர்பான ஒரு டவுன் ட்ரெண்ட் மொமெண்டம் தான் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மார்க்கெட் மூவ் இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான், நத்திங் டு வரி, நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் அதுலேயும் வந்து நம்ம மேக்ஸிமமாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ ப்ரீமியம் வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆச்சு அப்படின்னா வந்து அது ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஸோ அந்த ரீசனால் நல்ல ஹை ப்ரீமியமில் இருக்கும்போதே நம்ம வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகுறது, தட் இஸ் அ பெஸ்ட் மூவ். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால் எப்போவுமே டைம் டிலே எடுக்காதீங்க. ஸோ எவ்வளோ இயர்லியராக இங்கே நான் வந்து செட் பண்ணது வந்துட்டு இங்கேயே நம்ம வந்து நம்மளோட இந்த லைனவே நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்குமே ஆக்சுவலி வந்துட்டு 25652 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 165 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் அகைன் என்னாச்சு, அகைன் நெக்ஸ்ட் இப்போ ஆக்சுவலி இது என்னன்னா சிங்கிள் ட்ரேட் தான். நான் இந்த டைம் டிலே ரீசனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 2 ட்ரேடாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு இல்லையா? 2 ட்ரேடாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அட்டன் பண்ணும்போது இதுலேயும் நம்ம மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஏர்ன் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் ட்ரேடும் நமக்கு ஒரு
ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாகவே நமக்கு இருக்கும். போத் ட்ரேடுமே நம்ம ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டபிளாகவே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம முடிஞ்சாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது செகண்ட் ட்ரேட் இங்கே தான். ஓகே, கன்ஃபர்மேஷன் கிடச்சது. நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னு நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட். 25651 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஆக்சுவலி இதுவுமே என்ன ஆகும்னு பாருங்களேன். இதோட லாஸ்ட் வரைக்குமே மார்க்கெட்டோட க்ளோசிங் டைம் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். 25389 வரைக்குமே நீங்கள் அதை மேக்ஸிமமாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒரு 262 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போகணுன்னாலும் போகலாம். பட் இங்கே நான் அட்டன் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் மினிமமாகவே நம்ம வந்து டார்கெட் செட் பண்ணி நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே சேம் தான், நான் சொல்கிற அதே ரீசன் தான். டைம் டிலே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரீமியம் வேல்யூ குறையும் இல்லையா. நம்ம டைம் லேட்டாக ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அச்சீவ் பண்ணுற அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. அந்த ரீசன்னால நம்ம எவ்வளோ இயர்லியராக நம்ம ஒரு டார்கெட் செட் பண்ணி நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். ப்ராஃபிட் ரொம்ப மேக்ஸிமமாக ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, என்ட்ரானோம். ஸோ இதவே நம்ம வந்து இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு ஆக்சுவலாக 25389 வரைக்கும் இங்கே மட்டுமே வந்துட்டு ஒரு 105 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான சிங்கிள் ட்ரேட் தான். இதுவும் நம்ம சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 105 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரே சிங்கிள் ட்ரேட். நம்ம டைம் டிலே ரீசனால் நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 2 ட்ரேட்ஸாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி அட்டன் பண்ணோம். ஸோ அட்டன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 270 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து நிஃப்டி 50யோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ். ஸோ நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா அழகாக இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது, டவுன் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. சிமிலர்லி இங்கே என்னாச்சு, ஸோ இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா. இந்த லைனில் டச் ஆகிட்டு இங்கே நீட்டாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டார்கெட் வேல்யூ தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூலாம் டிசைட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டேவும் மொமெண்டம் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50க்கு நம்ம ஃப்ரைடே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த இது வந்துட்டு நம்ம மெயினாக மேக் பண்ணது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக தான். ஏன் அப்படின்னா வந்துட்டு பிகினர்ஸாக இருப்பீங்க இல்லையா. ஆக்சுவலாக ஆல்ரெடி நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் இருப்பீங்க, பிகினர்ஸாக இருப்பீங்க. நிறையா வந்துட்டு நம்ம லாஸ் ஹிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிஸ்க்கை எப்படி அங்கே நம்ம இப்போ ட்ரேடிங்கில் இருக்க ரிஸ்க்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸில் தான் வந்துட்டு இந்த நம்ம செட்டப்ஸே வந்து நம்ம ரெடி பண்ணுறது. ஸோ இங்கே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது மணி. ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதை பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ரீசன்னால தான் இப்போ நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டாப் லாஸ் எப்போவுமே அது மினிமமாக தான் இருக்கும். பட் மந்த் எண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷியோராக நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் உங்களோட அந்த மந்த் எண்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எவ்ரிடே ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா, ஸோ நான் இவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன் அவ்வளோ லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் வரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த பர்சன்ஸ்க்காக தான் மெயினாக வந்துட்டு நாங்கள் இந்த செட்டப்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நோ லாஸ். அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப மினிமம். பட் அப்போவுமே மந்த் எண்டில் நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா வித்தவுட் லாஸ். தட் இஸ் அ மெயின் தீம் ஆஃப் அவர் சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி 50க்கு ஃப்ரைடே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கு நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது, மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் 25609, 25663, 25751, 25843, 25960, 26005. ஸோ இது நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 25332, 25264, 25154, 25071, 25009, then 24915. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் வேல்யூவை டிசைட் பண்ணிவிட்டு, ப்ரைஸை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு.
ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத நாளைக்கு அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.